நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அல்லாத அந்நிய நுகத்திலே நீ போய் விழுந்து விட்டாய். வாலிப பிள்ளைகளே கேளுங்கள், பெரியவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீ விழுந்து விட்டால் நீ கர்த்தரை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய். துரோகம் சொல்றார் ஆண்டவர். துரோகம். ஐயோ பிரதர், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதனால முன்னாலே காதல் பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா இப்பமாவது மனம் திரும்பி போய் கையில காலையாவது உளுந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துருங்க. Listen, this is very important. Do not think human கல்யாணம் பண்றது பிரதர். அங்க மதம் எங்க வருது? மதம் இல்ல, மார்க்கம் இடையில வருது. கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். இட் இஸ் a way. இந்த வழியில போறவனும் இந்த வழியில போனவனும் எலியும் தவளையும் கல்யாணம் பண்ணிக்கிடுச்சான். எலி சொல்லிச்சு நான் ஃபாஸ்டா ஓடுற ஆளு, தவளை சொல்லிச்சு நான் ஹர்டில்ஸ் டக்கு டக்குன்னு தாண்டி விடுற ஆளு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா வின் பண்றோம்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்கு அடையாளமா தாலி கட்டுற மாதிரி காலை கட்டிக்கிட்டாங்க. காலை என்ன கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு காலில் கட்டு போட்டு விட்டா சரியா போயிடும். ரெண்டு பேரும் காலை கட்டிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தவளை சொல்லிச்சு தண்ணியில நீச்சல் அடிக்கணும் போல இருக்குது. எலி சொல்லிச்சு ஐயோ பாவை என்னை கொன்றும். ஆமா, ஏன்னா அதுக்கு தண்ணியிலையும் இருக்க தெரியும், தரையிலையும் இருக்க தெரியும். எலிக்கு நல்லா கவனிங்க. அடுத்த மார்க்கத்தை வேற திருமணம் பண்ணும்போது நடக்கிற காரியத்தை பாருங்க. தவளைக்கு தரையில இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அதான் ஹாலிடே வந்துட்டு பீச்சுக்காவது கூட்டு போறோம். எதுக்கு? தண்ணியிலே போய் முங்கிட்டு வரணும். ஆமா, அது தண்ணியை கண்ட உடனே அதுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எலி கொஞ்ச நேரம் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அங்க போய் நம்மள சமாளிச்சுக்கலாம்னு போச்சுது. இவளை சமாளிச்சுக்கலாம். அங்க போய் தண்ணியில விழுந்து அவங்க அத்தான் பொத்தானாய் உள்ள விழுந்துருவான் பொத்துன்ட்டு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா தவளை பக்கத்துல தண்ணிய பார்த்த உடனே ஒரே தாவல், அது குஷி வந்துட்டு. எலிக்கு என்னாச்சு? செத்து மிதந்துருது. ஆமையா, ஆமா.